சேனல்ல மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா மனோ சார் அப்படின்னாலே வந்து பாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதையும் தாண்டி வந்து இந்த சேனல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க ஷேர் பண்றது வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமா இருக்கு சார் எல்லாருக்குமே. கண்டிப்பா. ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி இல்லையா? ம். ஸோ அந்த ஜேர்னியில இன்னைக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஏதாவது கொஸ்டின் கண்டிப்பா சார். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கொஸ்டின் கேட்டேனோ, அதே மாரி இப்பவும் வந்து நான் ஒரு கொஸ்டின் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க டிராவல் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ஒரு மியூசிக் ஜர்னில. அப்போ வந்து உங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆமா. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து இப்போ வந்து ஒரு லெஜெண்டா இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டாரா ஆயிருக்காங்க. ஒரு பிரபலமா ஆயிருக்காங்க அப்படின்னா, நீங்க யாருன்னு சொல்லுவீங்க? அதே மாரி அவங்க கூட உங்க நட்பு இப்போ எப்படி இருக்கு சார்? நெறைய அந்த அந்த டைமில் மியூசிஷியன்ஸாக இருக்கிறவங்க, சின்ன சின்ன எடிட்டர்ஸா, சின்ன சின்ன சவுண்ட் இன்ஜினியர்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய எடிட்டர்ஸு, பெரிய பெரிய சவுண்ட் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. பெரிய மியூசிஷியன்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கம்போசர்ஸாக இருக்கிறவங்க, கோரஸ் பாடுறவங்க எல்லாம் மெயின் சிங்கராக இருக்காங்க. அப்போது இருக்கிறவங்க நிறைய பேர். அதே மாதிரி கம்போசர்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி பிரபலமாக இருக்கிறவர் வந்து மரகத்தமணி கீரவாணி அவர்கள். அதாவது பாகுபலி நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ராஜமௌலி சார் சச் எ கிரேட் டைரக்டர். அவருடைய பிரதர், அதாவது அண்ணன், அவங்க பிரதர்ஸு சன்ஸ். அதாவது கீரவாணி சாரோட சித்தப்பாவுடைய சன் வந்து ராஜமௌலி சார். ஸோ பிரதர்ஸு. ஸோ அந்த டைமில் லக்கியாக நான் எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி ஒரு 2 வருஷம் 79, 80 ஒர்க் பண்ணேன். 81ல் நான் சக்கரவர்த்தி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக உதவியாளராக இங்கே ஜாயின் பண்ணேன், தெலுங்கு மியூசிக் டைரக்டர்கிட்ட. ஸோ அங்கே நான் ஜாயின் பண்ண ஒரு 1 இயருக்கு அப்புறம் கீரவாணி சார் வந்து அங்கே வேலை தேடி வந்திருந்தார். அவருக்கு ஒரு 1 இயர் சீனியர் நான் அங்கே. ஸோ நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையே அவரும் ஒரு அசிஸ்டண்ட்டாக சக்கரவர்த்தி என்ற ஒரு கிரேட் மியூசிக் டைரக்டர் தெலுங்குல. அந்த டைமில் 80ஸ்லாம் பயங்கர பிஸியஸ்ட் மியூசிக் டைரக்டர். ஸோ அவர்கிட்ட நானும் எனக்கு 1 இயருக்கு பிறகு கீரவாணி அவர்களுக்கு அப்புறம் இன்னொரு பிரபலமான தெலுங்கு மியூசிக் டைரக்டர் வந்தே மாதரம் ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவங்க, நாங்கள் எல்லாம் அசிஸ்டன்ட்ஸ். அதாவது மார்னிங் செக்ஷனில் கம்போசிங்ஸ் நடக்கும், 11 மணிக்கு மேலே ரெக்கார்டிங்கு. அங்கே போயிட்டு நான் ட்ராக் பாடுவேன், இவங்க எல்லாம் அந்த நோட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. திருப்பி மத்தியானம் சாப்பிட்ட பிறகு 2 to 4 வந்து இன்னொரு கம்போசிங்ஸ் நடக்கும் புது படங்களுக்கு. 5 o'clock மேலே சாங் ரெக்கார்டிங். ஒரு 3 இடம் 4 இடத்துல எல்லாம் ரெக்கார்டிங்ஸு. ஒரு இடத்துல ரீரெக்கார்டிங்கன்னா படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கு. ஸோ அவருக்கு பேரே பேக்ரவுண்டு, அவர் சக்கரவர்த்தி ஃபேக்ட்ரி அப்படின்னுவாங்க. ஸோ அவ்வளவு ஒர்க் நடக்கும். ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் இல்லை, 4 தியேட்டர் 5 தியேட்டரில் மார்னிங் 7 o'clock ஆரம்பித்து 4 பாட்டு 5 பாட்டு 5 தியேட்டரில் நடக்கும். மியூசிஷியன்ஸ்க்காக சங்கர் கணேஷ் அவர்கள், அந்த டைமில் இருந்த மியூசிக் டைரக்டர் சந்திரபோஸ் அவர்கள், அந்த டைமில் வித்யாசாகர் அவர்கள், நிறைய தேவேந்திரன், இந்த மாதிரி அதை கம்போசர்ஸ்க்கெல்லாம் மியூசிஷியன்ஸ் கிடைக்க மாட்டாங்க. எல்லாமே இவங்க புக் பண்ணிவிடுவாங்க. 5 தியேட்டரில் பாட்டுன்னா 5 தியேட்டரில் எல்லாம் போயிடுவாங்க. ஸோ ஏன்பா சீக்கிரமாக முடித்து எங்களுக்கு அனுப்புப்பா, எங்கள் பாட்டு வெயிட்டிங்கு, மியூசிக்கு கீபோர்டு இல்லை, கிட்டார் இல்லை, வீணை இல்லை, ஃப்ளூட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்தளவுக்கு பிஸியஸ்ட்டு மியூசிக் டைரக்டர்கிட்ட நாங்கள் அசிஸ்டன்ட்ஸ். ஸோ நிறைய ஸ்பேஸ் இருக்குது அவர்கிட்ட ஒர்க்கு கற்றுக்கிறதுக்கு. ஸோ அப்படி அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணும்போது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் நான் சொல்லணும். கீரவாணி சாருக்கு ஒரு வாட்டி திடீர்னு அவருக்கு ஒரு பணம் தேவைப்பட்டுச்சு. அதாவது அப்போது ஒரு 4 நாள் 5 நாள் சக்கரவர்த்தி சார் வெளியூர் போயிருந்தார், ஒர்க் இல்லை, ஃப்ரீயாக இருக்கும்போது அவருக்கு ஏதோ பணம் தேவைப்பட்டுச்சு. என்னை தேடி வீட்டுக்கு வந்தாராம். நான் வந்து ஏவிஎம்சி அப்படின்ற தியேட்டரில் நண்பர்கள் அப்படின்னு ஒரு பழைய படம், எஸ். சந்திரசேகர் சார் வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ண படம். ஒரு சாங் வந்து கவ்வாலி ஒன்று பாம்பேலேருந்து எடுத்துன்னு வந்தார். அது ஹிந்தியில் இருந்த பாட்டு. அது வந்து தமிழுக்கு ஷூட் பண்ணிட்டார். அது வச்சு ஒரிஜினல் ஹிந்தி சாங் வச்சுட்டு நகேஷ் சார், விவேக் அவர்கள், பெரிய குரூப்பு, அது கவாலி மாதிரி சாங் எடுத்துட்டாங்க. பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியாச்சு. ஸோ ஷூட் பண்ண பாட்டுக்கு
வாய்ஸ் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், சந்திரசேகர் சார்கிட்ட, சார் இதில் வந்து தொகைரா இருக்குது, அதில் தாளம் கிடையாது, அதுக்கப்புறம் பல்லவி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த தொகைராலேருந்து பல்லவி போகிறதுக்கு எனக்கு கண்டக்டர் தேவை. சந்திரசேகர் சார் எப்போவுமே கேட்டது இல்லையே, நீங்களே பார்த்துப்பீங்களே அப்படின்னாரு. இல்லை சார் இதுக்கு தேவை சார். இப்போ நான் எங்கே போய் நீங்கள் எங்கே கூப்பிடுன்னு ரெக்கார்டிங் முடிக்கணும், 2 மணிக்கு நான் கிளம்பணும் அப்படின்னாரு. இல்லை சார் லக்கியாக என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு, அவர் கண்டக்டரு மரகதமணி கீரவாணி அப்படின்னு சொல்லி அவர் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். பட் அவர் கால் ஷீட்டுக்கு 450 ருபீஸ் ஒரு சாங்க்கு வாங்குவார். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 350ஆவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளோ காஸ்ட்லி இருக்குப்பா, நீ பார்த்து ஏதாவது பண்ண. சரி நானும் கீரவாணி சார் நம்ம கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 2 வாரத்துக்கு நம்ம சும்மா ஆக்ட் பண்ணுவோம், நான் வந்து தப்பு பண்ண மாதிரி பாடுவேன், நீங்கள் கட்டுன்னு சொல்லுங்கள், அப்போ தான் அவர்கிட்ட கேஷ் வாங்கினா கூட வேல்யூபுல்லாக இருக்கும் அப்படின்னு. நான் பாடும்போது அவர் மெஸ்மரைஸ் ஆகிட்டு அவர் கட்டுன்னு சொல்ல மறந்துட்டார். நானே கட் பண்ணிட்டு இருந்தேன். இது எவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் கவனிச்சிட்டார். ஓஹோ ஏதோ இது நீங்கள் உள்குத்து எங்கள் 2 பேர் என்கிட்ட ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு, அதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்றது புரிஞ்சு போச்சு. பெரிய டைரக்டர்ஸ் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணார், அந்த சாங்கை முடிச்சிட்டோம். நானும் கல்பனா அப்படின்னு சொல்லி சிங்கர் இப்போது பிரபலமாக இருக்காங்க, அவங்க அப்பா ராகவேந்தர்னு சொல்லி அவரும் கூட பாடியிருந்தார். அவர் அந்த ஹீரோ வாய்ஸ்க்கு நான், நகேஷ் சாருக்கு அவர் அப்படின்ற இந்த காதல் உலகம் இருக்கும் வரை கவாலின்னா மேலே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பாடி முடிச்ச பிறகு கரெக்டாக 200 ரூபாய் எடுத்து கீரவாணி சார்கிட்ட, உங்கள் கண்டக்டருக்கு இப்போது திடீர்னு வந்தீங்க, என்கிட்ட ரெடியாக நான் வரல, அதனால் 200 வச்சுக்கிங்க அப்படின்னு என்னை மீட் பண்ணாமலே அவர் கையில் கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா மீட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப் ஆகிடுச்சு அந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனார். அது ஒரு மறக்க முடியாது. காரணம் என்னென்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார், எவ்வளோ ஆஸ்கார் எல்லாம் வாங்கியிருக்காங்க, நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துருக்காங்க. இந்தியா பேன் இண்டியா மூவிஸ், பாகுபலி அதெல்லாம் ராஜமௌலி சாருடைய ஃபேமிலி. கீரவாணி சார் அற்புதமான கம்போசர், பியூட்டிஃபுல் மெலடிஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்காரு. தமிழ்லேயும் பியூட்டிஃபுல் சாங்ஸ் பண்ணியிருக்காரு, தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்ஸு, அதில் நிறைய சாங்ஸ் பாடிருக்கேன். எங்கள் நட்பு இன்றைக்கும் அதே மாதிரி தொடருது. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இன்றைக்கி ஸ்டாராக இருக்கீங்க அப்படின்னு. அந்த ஸ்டாராக இருந்தால் கூட பழசை மறக்காமல் நண்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்போர்ட்லேயோ எங்கேயாவது மீட் பண்ணும்போது வந்து ஒரு கட்டி பிடிக்கிறது, நம்மக்கிட்ட பழைய விஷயங்கள்லாம் பேசும்போது அந்த கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரியும். அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ கூட மீட் பண்ணும்போது அவருடைய ஹாப்பினஸ் எல்லாம் ஐ வாண்ட் டு ஷேர் வித் அவரும். இசை ரசிக பெருமக்கள் நிறைய பேர் அவருடைய இசைக்கு ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு தெரிஞ்சால் இன்னும் சந்தோஷப்படுவாங்கன்றதுக்காக இந்த மேட்ரை சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப அழகான நட்பு சார். கண்டிப்பாக அது சினிமாவில் எஸ்பெஷல்லி சொல்ல போனால் மியூசிக்கு இசைத்துறையில் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர் இருக்கிற பீப்புள் தான் அதிகமாக இருப்பாங்க. ரொம்ப படபடன்னு பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்ட் செட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டி ஜாபில் இருக்கிறதுனால ரொம்ப அமைதியான ஒரு நடமாட்டமோ பேச்சோ பிஹேவியரோ இருக்கும். ஏதாவது டக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி மனசை புண்படுத்துறது, அந்த செக்மெண்ட் இதில் இசையில் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப கம்மி. அந்த கேரக்டரைசேஷன்ஸில் நான் பார்த்த ஒரு நல்ல மனிதர்களில் மரகதமணி கீரவாணி அவர்களும் ஒருவர். அவர் இசை வளர்க்க நிறைய சாங்ஸு இந்த மாதிரி ராஜமௌலி சார் படங்களுக்கு, வெளி படங்களுக்கு அவர் பண்ணணும். அதில் நாங்கள் எல்லாம் இன்னும் பாடணும், மக்கள் அது சந்தோஷம் பண்ணணும் ஒரு ஆசை. கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் கடவுள் இருக்கார் எல்லாருக்கும். ஸோ தேங்க்யூ இசை ரசிக பெருமக்களே. கீரவாணி அவர்கள் கூட இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.